ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம சமையல் ஒரு அனுபவமில் இன்றைய அனுபவம் ஒரு ஸ்வீட் ரெசிபி. இது பேர் வந்து மால்புவா. இது வந்து ஒரு ராஜஸ்தானி ஸ்வீட்டு. என்னோடய ஃப்ரெண்டு வந்து எங்கள் வீட்டுக்கு வரும்போது இது பண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ அவங்கக்கிட்ட ரெசிபி கேட்டு நான் அதை பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்குது, அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குது. ஸோ இந்த தீபாவளிக்கு நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க செய்ய ஆரம்பிக்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: 1 கப் மைதா, 1/2 கப் மில்க் பவுடர், 1 கப் சுகர், 1/2 கப் மில்க், 1/2 கப் வாட்டர், 10 ஸ்ட்ரிங்ஸ் வந்து சாஃப்ரான் குங்குமப்பூ. அதுக்கப்புறம் பொரிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய், நட்ஸ் கொஞ்சம் பொடி பண்ணி வச்சுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நமக்கு காடமம் பவுடர், ஏலக்காய் தூள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கலாம். அதில் வந்து நம்ம எடுத்துருக்க மைதாவை சேர்த்துடலாம். 1 கப் மைதா, 1/2 கப் மில்க் பவுடர். நீங்கள் குலோப் ஜாமுன் சேர்த்துக்கலாம் வாங்குவீங்களா, அந்த மில்க் பவுடர். ஸோ இது ரெண்டையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம பால் ஊற்ற ஆரம்பிக்கலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் இல்லை 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர், அது எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் ஏலக்காய் தூள் 1 சிட்டிகை. இப்போ எல்லாமே சேர்த்தாச்சு. இதையும் மிக்ஸ் பண்ணிடலாம். அடுத்து நம்ம பால் சேர்க்க ஆரம்பிக்கலாம். நான் 1 கப் பால் வந்து தோராயமாக எடுத்திருக்கேன். உங்களுக்கு கூட வேணும்னா கூட கொஞ்சம் எடுத்துக்கோங்க, இல்லை இதுலேருந்து கம்மியாக தான் நமக்கு தேவைப்படும் அப்படின்னா இதுலேருந்து கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிகிட்டே வரலாம். இது கொஞ்சம் கெட்டியான பேட்டராக நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதாவது ஆயிலில் ஊற்ற வர்ற அளவுக்கு. ரொம்ப தண்ணியாக இருந்தால் நமக்கு வந்து நல்லா வராது. ஸோ வந்து ஓரளவுக்கு இட்லி பேட்டரை விட கொஞ்சம் கம்மியான திக்னஸில் இது இருக்கணும். ஸோ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், நான் எடுத்துருக்க எல்லா பாலையுமே சேர்த்துட்டேன். ஸோ ஓரளவு இதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நல்லா கட்டியே இல்லாமல் மிக்ஸ் பண்ணி கரைச்சி விட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஸ்க் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ நல்லா கரைச்சாச்சு. கரைச்சதுக்கப்புறம் நீங்கள் கரண்டியில் எடுத்து பாருங்கள். ஸோ இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும். ஸோ கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் வந்து நம்ம அப்படியே வச்சிடலாம். இது வந்து நல்லா மாவு ஊறட்டும். அடுத்து நம்ம சுகர் சிரப் செய்ய ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கலாம். நம்ம எடுத்துருக்க 1 கப் சுகர், 1/2 கப் தண்ணி, இது ரெண்டையும் சேர்த்துடலாம். இது வந்து நமக்கு பாகு கன்சிஸ்டன்சிலாம் வர தேவையில்லை, நல்லா கொதிச்சா போதும். ஸோ சுகர், தண்ணி, அதுக்கப்புறம் வந்து நம்ம எடுத்துருக்க சாஃப்ரான் குங்குமப்பூ நல்லா கலர்ஃபுல்லாக வர்றதுக்காக, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏலக்காய் தூள் நல்ல ஃப்ளேவருக்காக எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்கட்டும். நமக்கு நல்லா கலர் மாறி கொஞ்சம் ஒரு பிசுபிசுப்பு தன்மை வர வரைக்கும் நமக்கு அது கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. கலர்லாம் மாறிட்டே வருது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ வந்து இது வந்து மற்ற பர்ஃபிக்கு மாதிரி நமக்கு வந்து அந்த பாகு கன்சிஸ்டன்சி 1 ஸ்டிங்கு 2 ஸ்டிங்கு அதெல்லாம் பார்க்க தேவையில்லை. நல்லா வந்து ஒரு 5 to 7 மினிட்ஸ் கொதிச்சதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் கெட்டியாகி ஒரு பிசுபிசுப்பு தன்மை கிடைக்கும், நமக்கு பார்க்கலே தெரியும். பாருங்கள், நல்லா கொதிக்குது. ஸோ 7 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா திக்காகவும் இருக்கும், அதே சமயத்தில் நல்லா பிசுபிசுன்னு இருக்கும். ஸோ அந்த டயத்தில் நீங்கள் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு வந்து இப்போ சுகர் சிரப் வந்து ரெடியாக இருக்குது. இது அப்படியே இருக்கட்டும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்டில் அப்படியே வச்சுடுங்க. அடுத்தது வந்து இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கலாம். இதில் நம்ம தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெயை காய வச்சுடுங்க. காய வச்சதுக்கப்புறமா நம்ம இதில் ஒவ்வொரு மால்புவாவாக நம்ம வந்து ஊற்றி எடுக்கணும். பாருங்கள், நமக்கு 20 நிமிஷம் கழித்து நமக்கு பேட்டரும் ரெடியாக இருக்குது. இதில் ஒவ்வொரு கரண்டியாக அல்லது ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரும், இல்லைனா ஒரு குண்டு கரண்டியில் ஒரு கரண்டி அளவுக்கு நீங்கள் மாவு எடுத்து இந்த எண்ணெயில் ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப ஸ்பூனில் ஊற்றிட்டிங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பரான ஷேப்பில் வரும். ஸோ பாருங்கள், எண்ணெயில் வந்து இந்த மாவை ஊற்றியாச்சு. இது நல்லா பபுளாகி வரும். ஸோ இது மேலே எண்ணெய் விட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் திருப்பி வேக விட்டு ஒரு லைட் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கணும். அதே சமயத்தில் வந்து நமக்கு ஃப்ளேம் வந்து அதிகமாக இருக்கக்கூடாது, ஏன்னா டக்குன்னு கருகிடும், இது மைதா அதனால். ஸோ வந்து நீங்கள் திருப்பி போட்டு வேக வச்சுக்கோங்க.
ஸோ பப்புளாக இருக்கிறதுனால கொஞ்சம் திருப்புறதுக்கு ரொம்ப பாலாக இருந்தால் கஷ்டமாக இருக்கும். பட் திருப்பி போட்டு வேக வச்சு நம்ம எடுத்துக்கணும். பாருங்கள், ஒரு பக்கம் கலர் நல்லா மாறிடுச்சு. ஸோ அதே மாதிரி இன்னொரு பக்கமும் ஓரளவுக்கு கலர் மாறினதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், இது நல்லா வெந்துடுச்சு, கலரும் மாறிடுச்சு. ஸோ இந்த அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணி எடுக்கணும். ஃப்ளேம் கொஞ்சம் லோ ஃப்ளேமுக்கு அதிகமாக வச்சுக்கலாம். இது அப்படியே வந்து நம்ம அரிக்கரண்டியில் எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இது அப்படியே நம்ம சூடோட சுகர் சிரப்பில் போட்டுடலாம். ஸோ நமக்கு சூப்பராக ரெடியாக இருக்குது சுகர் சிரப்பு. ஸோ அதில் வந்து இதில் போட்டுட்டு அது நல்லா வந்து டிப் பண்ணுற அளவுக்கு மேலேயும் கீழேயும் நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ கரண்டியில் நீங்கள் வந்து அந்த சிரப்பை வந்து மேலே எடுத்து ஊற்றிக்கலாம். இல்லைனா கொஞ்சம் ஆழமான பாத்திரம் எடுத்திங்கன்னா அதுக்குள்ளே வந்து அது டிப் ஆகிடும். கிட்டத்தட்ட இது ஒரு 7 to 10 மினிட்ஸ் வந்து ஊறட்டும். ஒரு பக்கம் 5 நிமிஷம், அது ஊறினதுக்கப்புறமா அடுத்த பக்கம் திருப்பி போட்டு அது ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். இந்த சைடு வந்து நம்ம இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம ஊற்றி ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா பபுளாகி வருது. ஸோ அதுக்கப்புறம் திருப்பி போட்டு வேக வைக்கணும். ஒரு லைட் ப்ரௌன் கலர் வரும்போது நம்ம எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் உள்ளே நல்லா வேகணும், அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ கரெக்டான ஃப்ளேமில் கரெக்டான பதத்தில் எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரி அதையும் வந்து நம்ம சுகர் சிரப்பில் போட்டுடலாம். ஸோ இது வந்து நீங்கள் குலோப் ஜாமுன் எப்போவும் செய்கிறது வந்து போர் அடிக்குது அப்படின்னா குலாப் ஜாமுனுக்கு பதிலாக இதை ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஈஸியாக இருக்கும், டக்குன்னு நம்ம அது வந்து உருட்டக்கூட தேவையில்லை, ஜஸ்ட்டு வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், ஆல்ரெடி பண்ணதெல்லாம் நான் வந்து ஊற வச்சுருக்கேன். ஸோ இப்போ ஒன்று சேர்க்குறேன். ஸோ எல்லாத்தையும் வந்து நம்ம சிரப்பில் நல்லா ஊற வச்சுக்கலாம். ஸோ 2 பக்கமும் நல்லா 10 மினிட்ஸ் ஊறினதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். மேலே வந்து நட்ஸை வந்து சாப் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா, அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஊறினதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், 10 மினிட்ஸ் ஊறினதுக்கப்புறம் உங்களுக்கு பார்க்கையிலே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நல்லா ஊறி சாகியாக சூப்பராக இருக்கும். ஸோ நம்மளுடைய மால்புவா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.